என்னுடைய பேர் வந்து மோகன், மனிதவடிகள் மோகன் அப்படிம்பாங்க. தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். பெட்கார்ட் சவுத் இந்தியாவுடைய சவுத் இந்தியா சேர்மனாகவும் பீப்புள் ஃபாரம் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய செயலாளராகவும் இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷனில் வந்து தமிழ்நாடு முழுவதும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கும் சமுதாயங்களுக்கு ஒரு பெரிய இயக்கமாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மனிதவியல் பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டுருக்கேன். மனிதவியல் யூடியூப் சேனல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே பப்ளிக்காக அரசுக்காக அரசியல் சார்பில்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் நுகர்வோர் விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்காக தான் தமிழ்நாடு சட்டசபையில் மானிய கோரிக்கையில் நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே மானிய கோரிக்கை நிறைவேற்றி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையருடைய உத்தரவின் பேரில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் திருச்சி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் அளவுடைய உதவியிலே இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு ஒவ்வொரு யூனியனும் தொடர்ந்து தினமும் நடந்திருக்கு. இதுக்காக இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல ஏன் இதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது? நுகர்வோர் விழிப்புணர்வு அவ்வளோ முக்கியமா? இது நமக்கு இப்போதைக்கு தேவையா? சில மக்கள் இல்லையா, 2 நாளாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட உங்களுக்கு குழந்தைங்க உட்கார வச்சு உங்களுக்கு இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன? இது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது என்னங்கிறத இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பேச போகிறோம். 1960க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க, வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் அவங்க வந்து உற்பத்தி பண்ணி வியாபாரத்தில் வந்து லாபம் பார்த்து விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆனால் அதை பற்றிய நமக்கு அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, அது தரமானதா நல்லதா கெட்டதா, விலை அதிகமாக இருக்குது இல்லை கம்மியானதா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம போய் வாங்கிடுவோம். வாங்கின பிறகு என்னாச்சுன்னா அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு கூட அதை போய் நம்ம திருப்பி கேட்டால் பணத்தை வாங்கிட்டு ஒரு வேலை போகணும். ஸோ தெரியாமல் வாங்கினாலும் தெரியாமலும் நமக்கு வந்து பாதிப்பு நமக்கு தான் அவங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரால்ஃப் நாடான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு போர்டு கார் வந்து வரைக்கும் வந்தார். கார் ஓட்டுறதுக்காக சொந்த உபயோகத்துக்காக வாங்கும்போது தான் அந்த கார் வந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அவங்க எத்தனையோ சர்வீஸ் பண்ணி பார்க்குறாரு, எல்லாம் பண்ணி பார்த்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு, நீதிமன்றத்தை போய் வந்து போடுறாரு. என்ன கேட்டீங்களா? இல்லை கொஞ்சம் கரெக்டாக இருக்கீங்க, ஒரு சுறுசுறுப்பே இல்லையே, காலையில் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கணும். இப்போ வந்து அவர் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்களெல்லாம் தாண்டி நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு நியாயம் கிடைக்குது. அந்த காரை மாற்றி தர வேண்டும், அவருக்கு ரசீது தர வேண்டும் சொல்லி இந்த அறிவிப்பு வந்து அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் ஒழிச்சது. அதனால் நுகர்வோருக்காக, ஏன்னா நுகர்வோர் வச்சு தான் எல்லாமே வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் எல்லாமே வந்து நுகர்வோர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நுகர்வோருக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லையே அப்படின்னு என்ன பண்ணாங்க, அப்போ வந்து நுகர்வோருக்கு உரிமை கிடைக்கும், சட்ட ரீதியான உரிமை கொடுக்கணும், கடமைகள்லாம் அவங்க உறுதி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 6 உரிமைகள் கொண்டதாக பார்லிமெண்ட் இது பண்ணாங்க. அதை வந்து உலகம் கூட நம்ம கொண்டாடுறாங்க. எல்லா அட்டையும் பண்ணும்போது நமக்கு 1986 ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது நம்ம பார்லிமெண்ட்ல வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 வெளியிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா நுகர்வோருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். ஏன்னா நம்ம சட்டம் பண்ணதுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா பப்ளிக்ல வந்து கிராமத்தில் வந்து மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, குழுக்கள் ஆரம்பிச்சாங்க, நுகர்வோர் குழுக்கள். அந்த குழுக்கள் வந்து இந்த நுகர்வோருடைய உரிமை கணக்குகளை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காக வந்து அந்த இது பண்ணாங்க. அப்ப நுகர்வோர்னா யார்? நுகர்வோர்னா யார்? யாருக்கா தெரியுமா? நுகர்வோர்னா யாருங்க? நுகர்வோர் ஒரு பொருளை காசு கொடுத்து ஒரு பொருளையோ சேவையோ வாங்கும் பொழுது அவர்கள் நுகர்வோர். கண்டிப்பா ஒரு பொருளையோ சேவையோ காசு கொடுத்து வாங்கும் பொழுது
அவர்கள் நுகர்வோர். சரி, காசு கொடுத்து வாங்குறவங்கலாம் நுகர்வோரா? சொல்லுங்க. அதாவது ஒரு பொருளையோ சேவையோ சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்துறதுக்காக வாங்குறது மட்டும்தான் நுகர்வோர் சட்ட ரீதியாக வரும். பிறந்த குழந்தை முதல் ஜனாதிபதி வரை நுகர்வோர். அவர்கள் சொந்த உபயோகத்திற்காக வாங்கும் பொருளாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் அதை வந்து நுகர்வோர்கள் செய்யணும். இப்போ நம்ம வியாபாரத்தில் வாங்குவோம் பொருள், வியாபாரத்தில் வாங்கி அதை சரியில்லாத நம்ம விமர்சிக்கிறாங்க, அதை நுகர்வோர் வராங்க. வியாபாரம் வந்து லாப நோக்கோடு நம்ம செய்கிற ஒரு தொழிலாக சொல்லி நுகர்வோர் சொந்தமாக நம்ம பயன்படுத்துறதுக்காக வாங்குகின்ற பொருள் மட்டும் தான் நமக்கு நுகர்வோர் தான் வரும். சரி, நுகர்வோருக்கு உரிமைகள் சொல்லியிருக்காங்களே, என்னென்ன உரிமை? முதல்ல பாதுகாப்பு உரிமை. பாதுகாப்பு உரிமைன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் இல்லையா? இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், டிவி வாங்குறோம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்க போறோம். போகும்போது என்ன பண்ணுவோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்போம். நிறைய இடத்துக்குலாம் நீங்கள் வைக்கும்போது நிறைய மக்கள் பார்க்குறோம், ஷாக் கட்டி வந்துடுறோம், அதெல்லாம் நிறைய ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ நம்ம அது பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கடமை நம்ம உரிமையும் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அதில் என்னென்ன பாதுகாப்பு இருக்கு, நமக்கு ஆபத்து நமக்கு இருக்காங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த கேட்கிற உரிமைகள் நமக்கு இருக்கு. சரி, பாதுகாப்பு பார்க்கணும். அதுக்கு தகவல் பெறும் உரிமை. தகவல் பெறும் உரிமைனா என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, அந்த விஷயங்கள் நம்ம தெரியுங்களா? எப்படி ஆன் பண்ணணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும், அது எவ்வளோ நாள் கேரண்டி வாரண்டி சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ வந்து நமக்கு தகவல் பெறும் உரிமை இருக்கு. சரி, தகவல் வகைகளும் பாதுகாப்பு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கும் உரிமை. அப்போ ஒரு டீவில் ஒரு 10 கம்பெனி இருக்கும். 10 கம்பெனியை 10 கடையை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எந்த கம்பெனி சிறந்த கம்பெனி, எதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். கம்பெனிக்காக நீங்கள் தான் வாங்கணும்னு வந்து கட்டாயப்படுத்த முடியாது. எந்த கம்பெனியும் அந்த கம்பெனியை நம்ம தான் வாங்கணும். அப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்காக உரிமை நமக்கு இருக்கு. நம்ம என்ன கம்பெனியோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த புக்கில் ஃபுல்லாக இருக்கும். புக்கை கொடுத்து நிறைய இருக்கும். இந்த புக்கில் பண்ணி கூட தெரியும். தேர்ந்தெடுத்தாச்சு, வீட்டுக்கு கொண்டாடுறோம். கொண்டாடுறோம்னா அதில் வந்து ஒரு சின்ன பாட்டு இருக்கும். இல்லை அந்த பாட்டு நல்லா ஒரு இதே சரியாக ஓடல. அப்போ என்ன பண்ணணும்? உடனே அவங்க நம்ம தெரியும். எப்போ உங்களுக்கு இந்த டிவி வாங்குறோம், அங்கெல்லாம் போட்டு கட்டிங்க நல்லா போட வந்துச்சு, இங்கே வந்து சரியாக வரல, இல்லை சவுண்ட் போடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிக்கணும். அப்போ முறையிடும். முறையிடும் போது அவங்க என்ன பண்ணணும்? உடனே வந்து சரி வாரத்துக்கு உடனே ஒரு சர்வீஸ் அனுப்பி சர்வீஸ் பார்த்து சரி பண்ணி தரோம், இல்லை மாற்றி தரோம். இதெல்லாமே அவங்க பண்ணாலும் எப்பயுமே என்ன விற்கிற வரைக்கும் நம்மளை வந்து நல்லா கவனிப்பாங்க. வாங்க சார், நல்லா மரியாதை இருப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க, டீக்காக வாங்கி தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. முடிச்சு நீங்கள் பில்லை பணத்தை கட்டிட்டு வெளியில் எடுத்து போயிட்டீங்கன்னா லோன் முடிச்சு யார் வாங்குவாங்க? அப்போ வந்து அவங்க சர்வீஸ் பண்ணலன்னா அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம குறைதீர்க்கும் உரிமையில ஒன்று இருக்கு. குறைதீர் உரிமைனா நுகர்வோர் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு மாவட்டத்தோறும் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஆணையம் நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும். அந்த ஆணையத்தில் போய் நம்ம புகார் கொடுக்கணும். இந்த பொருள் வாங்கணும், இதுக்கு வந்து சர்வீஸ் நாங்கள் வந்து சர்வீஸுக்கு முறையெல்லாம் கேட்டோம், அதை பதில் இல்லை, எங்களுக்கு நல்லா பணம் எங்களுக்கு நஷ்டமாயிருக்கு வந்து குறைதீர் ஆணையத்திடம் புகார் கொடுத்தால் அவர்கள் உடனே அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் சவால் அனுப்பி வர வச்சு நமக்கு தீர்வுக்கு என்ன பண்ணணுமோ கிடைக்கிறாங்க. ஒன்றை மாற்றி கொடுத்துருவாங்க, இல்லை அதுக்குரிய பணத்தை கொடுத்துருவாங்க, நஷ்டம் செலவை வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. 5 உரிமை இருக்கா? இந்த 5 உரிமையும் நமக்கு தெரியாத என்ன பண்ணணும்? நமக்கு தெரியாத என்ன நம்ம கேட்க முடியும், யோசிக்க முடியும். அப்போ நுகர்வோர் கல்வி பொருள் உரிமை நமக்கு கல்வி முக்கியம். அது பற்றின சட்டம் நமக்கு தெரிஞ்சாதான் இப்படிலாம் வழி தெரிஞ்சாதான் நம்ம கேட்க முடியும். வழி தெரியாத கூட நிற்க முடியாது. இடங்கள் போகணும்னு ஒரு கணக்கு. அப்போ நுகர்வோர் கல்வியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சாதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ நுகர்வோர் கல்வி பொருள் உரிமை அப்படிங்கிற ஒரு உரிமையும் நமக்கு இருக்கு. ஸோ வந்து 6 உரிமை இருக்கா? 6 உரிமையும் சட்ட ரீதியாக நமக்கு இருக்கு. இது இல்லாமல் அடிப்படை தேவைக்கான உரிமை, இது வந்து அரசியல் சட்டத்திலே இருக்கு. எல்லாருக்குமே வந்துடுது. இதையும் வந்து நம்ம இந்த உரிமையை கொண்டு வரோம். அடிப்படை தேவை என்னென்ன? இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இந்த 3 அடிப்படை தேவை. அதற்கான உரிமைகள் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமை. சுற்றுச்சூழல் என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற சூழல்கள், காற்று மாசுபடுது, தண்ணி அசுத்தமாக இருக்கு, ஏன்னா இதெல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மரம் செடி கொடியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் விடுறாங்க. நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் அங்கே சாக்கடை ஓடிட்டு இருக்கு, நம்ம வீடு இன்னொரு 5 வீடு தள்ளி தானே இருக்கு, அங்கே தானே ஓடுறது இல்லை. அங்கேருந்து கொண்டு நேரம் வந்து நம்மளை கிடைக்கும் இல்லையா?
அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. அதுக்காக எங்கெங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் ஒரு கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை சொன்னால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த 6 உரிமையும் அரசியல் சட்டத்தில் 2 உரிமையும் வந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு உரிமையாக நம்ம வந்து செயல்படுத்துகிறோம். சரி, இந்த உரிமைகள் தெரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்குமே சந்தேகம் இல்லையா? யாருக்கும் இல்லை. சரி சரி, உரிமைகள் சொல்லிட்டு வந்து நம்ம கடமைகள்னு ஒன்று இருக்குல்ல. என்னென்ன கடமைகள் இருக்கு? நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதற்கு வந்து பில்லு வாங்கி ஆகணும். பில்லு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வல்லவனுக்கு புல்லு ஆகிற மாதிரி நுகர்வோருக்கு பில்லு ஆகிடும். பில்லு இருந்தால் தான் நீங்கள் எங்கே பொருள் வாங்கினீங்கிறதுக்கு அத்தாச்சு. நம்ம இந்த கடையில் இந்த பொருள் வாங்கணும், அது சரியில்லைன்னா அந்த பில்லு இந்த தேதியில் இந்த விலை கொடுத்து இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லு இருக்கணும். அந்த பில்லு நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம பில்லு வேணாங்க, என்ன ஜிஎஸ்டி போடுவோம், டேக்ஸ் போடுவோம், இதெல்லாம் நிறைய போடுவோம், அதனால் எனக்கு பில்லு வேணாம் அப்படின்னு வந்து அவன் நார்மலாகவே பில்லு எல்லாமே கொடுப்பான். நாளைக்கு எடுத்து போகும்போது என்ன பண்ணுவீங்க? அவன் நல்ல கடைக்காரனாக இருந்தால் ரைட்டு, இல்லைனாப்பா இது என் கடையில் வாங்க மாட்டோம், நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட போய் நேராக தான் பண்ண முடியும், தவிர கேள்வி கேட்க முடியாது. அதனால வந்து பில்லு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியம். 2வது, எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை பற்றிய முழுமையாக விவரங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது நம்ம கடமையில் உண்டு. நீங்கள் வாட்டி ஏதாவது அவங்க சொன்னாங்க, நான் போய் வாங்கிக்கொண்டேன், அவங்க சொன்னாலும் வாங்க சார் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லி ஏமாறணும். ஸோ எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் வாங்குறதுக்கு அதனுடைய விவரங்கள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் அந்த பொருள் வாங்கணும். 3வது வந்து நமக்கு தேவைக்கு வாங்கணும். நமக்கு தேவைப்பட்டால் அந்த பொருள் வாங்கணும். அதான் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு சொன்னாங்க நானும் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கோ போட்டிக்கோ நம்ம போய் வாங்கும்போது என்ன ஆகும்? ஆடம்பரத்துக்காக வாங்குறது கடைசியில் அது வீணாக போகும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எப்போ தேவையோ அது வாங்கணும். பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, இந்த வீட்டில் வாங்கிட்டாங்க, இல்லை அவங்க அந்த வண்டியில் போகிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை. நமக்கு தேவை மெசேஜ் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் நல்ல வாங்கி வருவீங்க சொல்லிட்டு. ஆனால் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாங்கவே வரும். சரி, நமக்கெல்லாம் உட்காதீங்க, உடனே வந்து சோழருக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அந்த ரேஷன் வந்து உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ ரேஷன் பொருள் வந்து இல்லாத ஏழைகளுக்காக அரசு மானியத்தை தர ஒரு பொருள். மத்திய அரசும் மாநில அரசும் மானியம் கொடுத்து இல்லாத மக்களுக்காக அதை கொடுக்குறது. அதில் வந்து மோசடி பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்தந்த பகுதி டிஎஸ்ஓக்கோ இல்லை டிஎஸ்ஓக்கோ யாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் கால் பண்ணி சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்காக கொடுக்க வேண்டிய பொருளை வந்து நீங்கள் கரெக்டாக வாங்குறீங்க. உங்களுக்கு புரியல, ஏதாவது சந்தேகம் இருந்தால் தான் என் அமைப்பு நம்பர் இருக்குது, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை வந்து நம்ம வந்து எந்த டைம் இருந்தாலும் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறோம், வழிகாட்டுறோம். இன்னும் இதை பேசணும்னா இதை எத்தனை நாள் வேணாலும் பேசணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுடைய பாதுகாப்புக்காக தான். ஏன்னா மகளிர் தான் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, ஆம்பளைங்க பூரா சம்பாதிக்க போயிருந்தாங்க, லேடிஸ் தான் என்னம்மா இல்லைம்மா, லேடிஸ் தான் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகளை பராமரிக்கிறது போகிறது எல்லாமே லேடிஸு. அவங்க நல்ல அவேர்னஸ் ஆனால் தான் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் வேலைக்கு போனாலும் குழந்தை அதிகமாக நீங்கள் தானே பார்க்குறீங்க, அவங்க பார்க்குறதில்ல. அதனால் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் நீங்கள் குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்கள் பசங்களை நீங்கள் கேட் பண்ணி ஃபியூச்சருக்கு அவங்க நல்ல வழியில் கொண்டாடலாம். அதனால் வந்து பெண்கள் அதில் வந்து யாருமே ஃபீல் பண்ண முடியாது. எவ்வளோ தான் ஆம்பளைங்க இருந்தாலும் பெண்கள் மாதிரி குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து நீங்கள் தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வெளியே போகிற ஆம்பளை வந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் பதில் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் தெளிவில்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ அடுத்தது மேடம் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம அனைவருக்கும் காலை வணக்கம். தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதோட தலைவர் மனிதவியல் டாக்டர் பி மோகன் ஐயா அவர்களுக்கு இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎஸ்ஓ ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுய உதவி குழுக்கள் என்ன ப்ரோக்ராமே கிடையாது, ஆனால் கல்பனைக்கு வந்து சொல்லிக்கொள்ளத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது சார் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டாங்க. அவரோட உரிமைகள், கடமைகள் எப்படி எப்படி இருக்கணும், என்னென்ன பிரச்சனை நிறைய சொல்லிட்டாங்க. அது சின்ன சின்ன நாம உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன்.
சார் சொன்ன மாதிரி ஆம்பளைங்க வேலைக்கு போகிறாங்க, நம்மளாம் வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், அது வந்து நான் அதில் லேர்ன் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன்னா எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரர் வந்து என் பசங்களை பார்த்துக்கிறதுனால தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்க லேடிஸில் எத்தனையோ பேரோட ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்க வீட்டில் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இங்கே வந்து அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்றதுல நான் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிறேன். இந்த விழிப்புணர்வு, கன்சூமர் விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம கிராமப்புறத்தில் நிறைய இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 வருஷமா 25 வருஷமா தான் இந்த விழிப்புணர்வு அப்படின்றது வெளியில தெரிய ஆரம்பிச்சது. மேலை நாடுகள், அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் இந்த விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 50 60 70 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா நம்ம நாட்டில் 1986 அந்த வருஷத்துல தான் இதுக்காக ஒண்ணுமே நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா கன்சியூம் பண்றது நம்ம தான் பயனாளர். நம்ம எல்லாருமே, நீங்க நான் எல்லாருமே என்ன பயனாளர்கள். ஸோ அந்த யூஸ் பண்ற பொருள் வந்து தரமா இருக்கணும், குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தரம் அப்படின்றது நம்ம கலப்படம் இல்லாத பொருளா யூஸ் பண்ணணும். பேஸ்ட் அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணாங்க, செங்கக்கல்லை வச்சு தட்டி அப்படியே அதை தூள் பண்ணி பல்ல தேய்ச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கறிக்கொட்டை, சாம்பல், இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துல ரொம்ப அழகா எல்லா உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப நல்லா இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு நகர்ப்புறத்தை பார்த்துட்டு கிராமத்துல என்ன பண்ணாங்க, பேஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஷாம்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றம். ஏன்னா அவசரம், பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பொண்ணை கிளப்பணும் அப்படின்னு ஒரு அவசரம் அப்படின்றப்போ நம்மளோட தேவைகள் என்ன பண்றோம், ஆரோக்கியத்துக்கு முக்கியம் கொடுக்காம நம்ம அவசர காலகட்டத்துக்கு நம்மள மாத்திக்கிட்ட எம்ஆர்பி, மேக்ஸிம் எம்ஆர்பி அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல, பெரிய லெட்டர்ஸ்ல குட்டியாக நல்லா வயசானவங்களா வீட்டில் யாரும் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா பார்த்து வாங்க சொல்லுங்க. அந்த அதுல என்ன போட்டிருக்கு, இப்ப பேஸ்ட் ஒரு 20 ரூபாய் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்க விற்கிற கிராமத்துல என்ன பண்றாங்க, சிட்டியில போய் வாங்கி கொண்டு வந்து இங்க விற்கிறாங்க. அப்ப 20 ரூபாய் பொருள் 22 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் வந்து கூட விற்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு 10 ரூபாய் ஷாம்பு, 2 ரூபாய் சாஷே ஷாம்பு 2000 ரூபாய், 2500 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விற்றாங்க அப்படின்னா தயவு செய்து எதிர்த்து கேள்வி. ஒரு ஊர்ல ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த மாதிரி அவங்க விற்க மாட்டாங்க. குறைச்சுதான் அவங்க வாங்குறாங்க. 2 ரூபாய்க்கு அவங்க வாங்க போறது இல்லை, அதுக்கு கம்மியாக தான் அவங்க வாங்குறாங்க. உங்ககிட்ட இவ்வளவு கூட சின்ன சின்ன லாபம் வந்து நினைச்சு பண்றது பெரிய லெவல்ல பெரிய முதலைகள் அவங்க என்ன பண்றாங்க, கோடிக்கணக்குல லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இப்ப படிக்காதவங்க கிட்ட நிறைய விழிப்புணர்வு, அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடத்துலயும் நமக்கு விழிப்புணர்வு அப்படின்றது வந்துருச்சு. வீட்டுக்கு வெளியில காலை வச்சுட்டோம். அப்ப நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட கணவர்கள் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறாங்களோ, வயல்ல வேலை பார்க்குறாங்களோ, அந்த தொகையை வச்சுதான் அந்த வருஷத்தோயோ அந்த மாசத்தையோ நம்ம ஓட்டுறோம். அந்த காசை நம்ம வீணாக்க கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிறைய விஷயங்கள் கலப்படம் இருக்கு. அப்ப கலப்படம் அப்படின்றப்போ குவாலிட்டியா நிறைய பேர் எல்லாரும் கலப்படம் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற இடத்துல இல்ல, நிறைய விற்பனையாளர்கள் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் மக்களோட நல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு 4 கடை இருக்குன்னா அந்த ஒருத்தராக நல்லவங்க இருக்கா, அந்த கடையில போய் வாங்குங்க, அந்த கடை தரம் இருக்கு அப்படின்றத மற்றவங்க தெருவில் இருந்து ஊர்ல இருந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஒரு குவாலிட்டியா தரவுல பொருளை வாங்குங்க. இந்த நம்ம கன்சியூமர் அப்படின்றப்போ எல்லாமே சாப்பிடுற பொருள் இருந்து கிரீம்ல இருந்து எல்லாம். இப்ப நம்ம உலகத்திலேயே வந்து அதிக மக்கள் தொகை உள்ள நாடு. அப்ப வேலை நாடுகள் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு கிரீம், எக்ஸாம்பிள் நமக்கு உங்களுக்கு தெரியும், பேனல் தெரியும், அந்த மாதிரி ஏகப்பட்ட கிரீம் இருக்கு. எந்த ஒரு பொருளை இந்தியாவில் கொண்டு கொடுத்துட்டாரோ அது விட்டுடும் அப்படின்ற நம்பிக்கை யார்கிட்ட அப்படி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேலை நாடுகள் இருக்கு. ஸோ அது கம்மி விலையில கிடைக்கிறப்ப நம்மளும் என்ன பண்றோம், அதை வாங்கிக்கிறோம். அது என்னென்ன கலர் இருக்கு, அதை யூஸ் பண்ணா கலர் ஆகலாம் மாட்டோம். நீங்க யூஸ் பண்ண அந்த மாசி பருப்பு, கடலை மாவு, கலக்கி போடுற சீரகம், இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஆரோக்கியம் கண்டிப்பா இது ஒன்னொன்றுக்கு ஒன்னொன்று சார்ந்து இருக்கு. ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருந்து விற்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் குழந்தைங்க நம்பர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி இன்னைக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து 70 வயசு 80 வயசுலயும் ஒரு வீட்லயும் ஒருத்தர் 2 பேராவது சுகர் பேஷண்ட் இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட் அப்படின்றப்போ அது எங்க ஆரம்பிக்குது, சாப்பிட்ற பொருள் கெமிக்கல் போடுற நிலத்துல வயல்ல வர அந்த கெமிக்கல், இது ஒன்று சம்பந்தப்பட்ட அதே வருது. அதை சாப்பிட்ற நமக்கு சுகர். அப்ப சுகர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஹாஸ்பிட்டல் கேட்க விஷயம் சொல்றேன், தயவு செய்து டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட மட்டும் போய் மருந்து வாங்குங்க. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறத தவிர்த்துருங்க.
போய் எனக்கு தலைவலி, எனக்கு சுகர் அதிகமாகுது, இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா ஒரு மாத்திரையை திரும்ப 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 நீங்களா வாங்கி போடாதீங்க. டாக்டர் கிட்ட போய் கேட்டு எனக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் எனக்கு பண்ணுது, அதுக்கான மருந்தை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அப்போ மெடிக்கல் ஷாப்கார கரெக்டாக அவங்க கொடுங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தான் அவங்க தருவாங்க. இன்னும் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு ஏற்பட்ட சுகாதார மையம் எல்லாமே இருக்கு, இலவசமாக இருக்கு, எல்லா மருத்துவமும் இருக்கு. நம்ம தாராளமாக அதையும் அனுபவிச்சுக்கலாம். இல்லை நான் தனியார் துறைக்கு தான் போவேன், தனியார் டாக்டர் தான் பார்ப்பேன் அப்படின்னா தயவு செய்து ஒரு MBBS நல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு அங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. தானா மருந்து வாங்கி சாப்பிடுங்க, அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், நார்மலா இருக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாருமே ஒரு 25 தாராளமா இருப்பீங்க. நாப்கின் யூஸ் பண்றாங்க அப்படிங்களா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. காலேஜில் நாங்கள் இப்போ எங்கள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, காலேஜில் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ நாப்கின்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்களும் அது வாங்குறீங்க, அது வாங்கும்போது அதோட ப்ரைஸ் என்ன, விலை என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குரிய கால அவகாசம் கரெக்டாக போட்டுக்கலாம். அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு நிறைய இந்த கிராமப்புறத்தில் வர மாணவர்களுக்கு நான் வந்து திருச்சி, அதனால எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் அது நிறைய இந்த பக்கம் உள்ள மாணவர்கள் தான் இன்னைக்கு வராங்க. அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை கொஞ்சம் எப்படி அப்படி நீங்கள் தான் தெரியுமா, இதை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக தெரியுமா தெரியும், உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா இப்போ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்வும் வந்துருச்சு. ஒரு ரேஷன் கடைக்கு போனால் அரிசியாக கரெக்டாக போடு, சர்க்கரையே கரெக்டாக போடு, மண்ணெண்ணெய் இருக்கா, இன்னைக்கு இந்த மாதத்துக்கு இவ்வளோ மூட்டை வந்தது ஏன் போடலை அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய எல்லா உரிமைகளும் விழிப்புணர்வும் கிராமப்புறத்தில் வந்துருச்சு. நீங்கள் பேசும்போது தான் நாங்கள் என்ன பேசுகிற மாதிரி எங்களுக்கே தெரியும். எனக்கு நாங்கள் பேசுறது உங்களுக்கு கொஞ்சமாக தெரியல அப்படின்னு தான். தமிழ்நாடு மாநில சார்பாக இன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமிற்கு வருகை கொண்டிருக்கும் நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அலுவலர்களும் எங்களது மகளிர் சார்பாக வருகிறவர்களை வரவேற்கிறேன். இந்த
விஷயமா இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சுய உதவி குழுக்களை சார்ந்து எங்ககிட்ட கொடுத்தா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதோட இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நல்லபடியாகவே நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத உறுதி வச்சுக்கிறேன். இதில் என்னுடைய ஒரே சஜஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நுகர்வோர் அப்படிங்கிறது நம்ம தான், பொருள் வாங்குறவங்க தான் நுகர்வோர் இல்லையா? ஸோ நம்மளுடைய நன்மைக்காக கிரியேட் பண்ண உருவாக்கப்பட்ட சட்டங்கள்லாம் ஒரு என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல அப்படி கடலை அப்படின்னா உண்மையாகவே ஒரு எண்ணெயை செக் பண்ணி அதை நல்ல எண்ணெயா தூய்மையான எண்ணெயா நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆட்குழி செலவாக இருக்கட்டும், அதில் என்ன எடுக்கிறாங்களோ அதனுடைய குவான்டிட்டி செலவாக இருக்கட்டும், ஒரு 200 வருதுன்னா அவ்வளோதான் வரும். அதுக்கு கம்மியாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பாமாயில் இருந்துச்சுன்னா தப்பாகும். அப்போ தப்பு யாருக்கிட்ட நடக்குது? கலப்படம் பண்ணுறவங்க தப்பு சொல்றதா, இல்லை கம்மியாக கேட்கறவங்க தப்பு சொல்றதா? ஆமாம் தானே? ஸோ நம்மக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பொருளோட குவாலிட்டி பார்த்து வாங்கணும், அதோடைய தரத்தை பார்த்து வாங்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் வந்து இப்போ நிறைய சிக்காயிட்டே இருக்காங்க. குழந்தைங்க சிக்காக இங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் அதிகமாகவே வேண்டும், மருத்துவமனைகள் அதிகமாகிடுது. ஆமாம் தானே? வெறும் ஒரு கிளினிக் வந்து க்ளீன் பண்ணிட்டே வச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிளீனிக் வச்சுட்டே இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபீஸ் சம்பாதிக்கிறதுக்காக எங்கே போட்டு கொடுத்துருக்கோம், நிறைய சுத்தமாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க. எண்ணெயாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சக்கரை மேக்ஸிமம் இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ண, நாட்டு சக்கரை விலை கூட இருந்துட்டு எல்லாமே ரேஷனில் வாங்க சக்கரை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் முதல்ல வந்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வந்து சேவ் பண்ணுறோம், ஏதோ ஒரு நைட்டில் அந்த பசங்களுக்கு கிண்டி கொடுக்கணும், அப்படி மேகி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு எது ஹெல்த்தி கொடுத்தோம் அந்த நேரத்தில் நீங்கள் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறது யோசிக்கணும். ஸோ எங்களுடைய மகளிர் திட்டம் சார்பாக இந்த விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுறது கேட்டீங்களே, அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஆளு இந்த காலத்து ஆளு நம்ம பேசுவோம் தெரியுமா? அவங்க என்னப்பா அந்த காலத்து ஆளு அப்படிப்போம். எதுக்காக சொல்றாங்க? உணவு அந்த மாதிரி இயற்கை உணவுகள். ஏன்னா அந்த காலத்து ஆளுலாம் பார்த்தீங்கன்னா ஆளு நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கெட்டியா இருப்பாங்க. காரணம் என்ன? இயற்கை உணவுகள். அப்போ வந்து சாப்பாடு எல்லாமே சத்தான சாப்பாடு, விளைஞ்சது எல்லாமே சத்தான பொருட்கள், இயற்கையான பொருளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மலடிகள் இல்லை, ஒன்றே இல்லாத நம்ம உருவாக்குறோம். கெமிக்கலாக போட்டு ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கி அந்த பொருளை வந்து நம்ம உணவாக உட்கொள்கிறோம். அப்போ என்ன வந்து அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம சாப்பிட்றது எல்லாமே சத்து நிறைந்த பொருள் அல்ல. பசிக்கு ருசிக்கு சாப்பிடுறமே தவிர ஒரு ஆரோக்கியமான உணவு அல்ல. அப்ப என்ன பண்றோம்? ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இயற்கை உணவுகளை வந்து ஆர்கானிக் இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வந்து அப்படியே இப்பெல்லாம் அது விஐபி ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து அது விஐபி ஃபுட்டு. ஆர்கானிக் இயற்கை உரத்தை வச்சு தயாரிக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தா விலை அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அது இப்படி காலம் போகுது இப்போ தான் பரவலாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறோம். ஆகாயங்கள்லாம் நம்ம பண்ணது நம்ம மண்ணை பூரா வீணாக்கிட்டோம். இனிமேல் மண்ணை வந்து சத்தாக்கி அதில் பொருள் செஞ்சால் தான் நமக்கு சரியாக வரணும். இப்போ இயற்கைக்கு நிறைய மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா வீட்லையும் தோட்டம் இருக்கும். தோட்டத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும், இயற்கை இந்த காய்கறிகளை போட்டு இயற்கை உரத்தை வாங்கி போட்டு அதில் விளையிறத வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சத்தாவே இருக்கும். எப்போ தான் வெளியில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இப்போ டவுனில் தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு அது ஃபெசிலிட்டி இருக்காது. ஒரு கிராமத்தில் எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன இடமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி போட்டு இயற்கையை வளர்த்து நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளணும். அது ஒரு பெரிய அவேர்னஸ். அதை நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணாமல் அந்த வேலையை செய்யுங்க. இயற்கையை பாதுகாப்போம். மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க, ரோடு போடுறாங்க. வீட்டுக்கு ஒரு மரம், ஒரு செடி ஒன்று வச்சு டெய்லி தண்ணி ஊற்றிங்கன்னா அது என்ன ஆகும்? வரதான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்போம். அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு எல்லாம் உறுதிகள் எடுத்துக்கிட்டு வீட்டில் மரம் இல்லைன்னா ஒவ்வொரு மரம் வைக்கணும். ஒரு செடியை வச்சுக்க போகிற மரம் தானாக ரைட்டுங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து பால் மார்க்கெட் பார்க்குறோம். வேற என்ன பார்க்கணும்?
எல்லா டிக்கெட்டும் வாங்கணும். சரி, ஆர்வமாக டிக்கெட் பண்ணுறீங்க, தங்கத்தை வந்து கடைக்கு வாங்குறீங்க, எவ்வளோ ரேட்டு கிராம் எவ்வளோன்னு பார்க்குறீங்க, கூலி என்ன சேதம் போடுறாங்க இல்லையா? கூலி வந்து அவன் வந்து போடுறான். கூலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கு அந்த மாதிரி கூலி சேதாரம் போடுறாங்க இல்லையா? நல்லா டிசைன் நிறைய இடத்துல நிறைய சேதாரம் கூலி அதிகமாக போடுவோம், பிளேனாக இருந்துச்சுன்னா கம்மியாக போடுவாங்க. அப்போ கூலி போடுறது சேதாரம் போடுறாங்க இல்லையா? சேதாரத்தை பற்றி நம்ம எல்லாம் கேட்டுக்கோமா? எதை பார்த்து போறீங்க கேட்போம், தவிர சேதாரத்தை திருப்பி கொடுத்து எல்லாம் நம்ம கேட்டுக்கோமா? எவ்வளோ சேதாரம், அந்த சேதாரத்தை வந்து நீங்க என்ன பண்ணிருக்காங்க, சேதாரத்தை எனக்கு போடுது அப்படின்னு கேட்டுக்கோமா? எதுவும் கேட்கறீங்க? இப்போ கூலி சேதாரங்கிறது வந்து அதான் தங்கத்தில் வந்து என்னன்னா ஒரு தங்கம் ஒரு கிராம் பண்ணணும்னா, ஒரு பவுன் நகை பண்ணணும்னா ஒரு கிராம் செம்பு சேர்ப்பாங்க. சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த பியூர் தங்கம் என்னன்னா நமக்கு டிசைனுக்கு அந்த மாதிரி அந்த மனைவி வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுறான், 8 கிராம் ஒரு இல்லையா? நீங்கள் தங்கம் வாங்கும்போது என்ன பண்ணாங்க, 8 கிராம் தான் தங்கம் போடுறாங்க. 8 கிராம் தான் போடுறாங்க. நீங்கள் எவ்வளோ கிராம்? நீங்க 7000 மேல ஆயிடுச்சா? 8000 வந்துச்சு. 1 கிராம் செம்பு எவ்வளவு தெரியுமா? 5 to 10 ரூபா. அப்ப ஒரு பவுன் பண்ணோம்னா 7 கிராம் தங்கமும் 1 கிராம் செம்பும் சேர்ந்தா ஒரு பவுன். இது வரைக்கும் நம்ம யாரும் கேட்கிறோமே, 10 ரூபா செம்புக்கு 8000 ரூபாய் நம்ம வந்து ஐஸ்வா கொடுக்கணும். இது இல்லாம கூலி கொண்டு சேதாரம் கொடுக்குறாமா இல்லையா? ஆமா. 916 நம்ம பார்க்கலாமா? அதை நகை வாங்கும்போது என்னென்ன லோகோ இருக்கும் உங்களுக்கு? அதில் பார்த்தீங்கன்னா 916 போட லைசன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய லோகோ, அந்த எந்த கடை விற்கிறாலும் அவங்களுடைய லோகோ என்ன 916 லோகோ எல்லாமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸாக இருக்கும். அந்த 916 பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே இருந்தால் 916 பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா அந்த நகை வந்து கொஞ்சம் தரமான நகையாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த நகைக்கு மரியாதை உண்டு. ஸோ அது எப்பவுமே 916 பார்த்து வாங்குங்க. இப்போ ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த 916 என்னன்னா நிறைய இடத்துல டூப்ளிகேட்டாக போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் வந்து திருச்சியில் வந்து ஒரு கேஸ் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஆல்பாக் சென்டர் அது போன வேண்டிய சொன்னேன். அவன் வந்து போரே போராட்டம் வந்து பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து சென்னையில் இருக்கு. இப்போ நமக்கு மதுரையிலேயே வந்துருக்கு. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பார்த்து நாங்கள்லாம் இப்போ ரைடு செக்கிங் போனோம். போனப்போ பார்த்தீங்கன்னா அவன் லைசன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லைசன்ஸ் இல்லாமல் எல்லா கடைகளுக்கும் எல்லா சீலும் போட்டு கொடுத்துருக்காங்க, எல்லா கடைகளுமே. அப்போ அவனை பிடிச்சி நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவன் மேலே கேஸ் போட்டு திருச்சியில் கேஸும் ஓடிட்டு அதை நான் சாட்சியாகவும் போயிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா 916 இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம்னா உடனே அதை செட்டிலை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு 60,000 20,000 போட்டு ஒரு நகை பவுன் வாங்குறோம். அது சந்தேகமா இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் டெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். இது எவ்வளோ நகை பிரிச்சியெல்லாம் சர்டிஃபிகேட் நமக்கு தெரியாம கொடுத்துடலாம். சந்தேகம் பண்ணால் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாபாரமாக கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா புள்ளி சொல்லுவோம் இல்லையா? 916 போட்டுச்சு. முன்னாடி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை புள்ளி போகும்? 75 புள்ளி 70 புள்ளி 60 புள்ளி போகும். அந்த காலத்துல அவங்க சொன்னாங்க. அப்ப என்னன்னா அது செல்வ அந்த கலப்பட தங்க எவ்வளவு இருக்கிறது தான் கணக்கு. அந்த புள்ளி எல்லாம் இப்போ வந்து தான் 916 வந்து இப்போ நிறைய ஏமாந்துருக்காங்க தான் நம்ம ராணுவ சீரம் கொண்டு பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அதை செக்கிங் பண்ணி எல்லா கடையிலும் எந்தெந்த கடையில் கம்பெனி இருக்கோ கம்பெனிலாம் இருந்துச்சுன்னா உடனே அந்த கடையில் செக் பண்ணி அதுக்காக பார்க்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு மத்திய அரசால இருக்கு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் அலுவலகம் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில் இருக்கு. இவங்க வந்து பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஐ முத்திரை வந்து ஐஎஸ்ஐ முத்திரை
நம்ம வாங்குற பொருட்கள் வாங்கணும் இல்லையா நிறையா, அது தரமா இருக்கா, நம்ம பாதுகாப்பா இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பொருள் வாங்கும்போது டெஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. அப்ப என்னன்னா இந்த பொருளை வந்து ஐநாஸ் வாங்குறீங்கன்னா ஐநாஸ் வாங்குறீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கும். ஐஎஸ்ஐ முத்திரை வந்து நீங்க தைரியமா வாங்கலாம். ஏன்னா நீங்க எதிர்பார்த்த அந்த பாதுகாப்பு எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம முத்திரை கொடுப்போம். அப்ப ஐஎஸ்ஐ முத்திரை இருந்தால் அந்த பொருளை நீங்க தைரியமா வாங்கணும். இதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல வந்து அக்பார் முத்திரை, இந்த பட்டுப்படையில் வந்து ஸ்ட்ரிப்மார்க் முத்திரை, நகையெல்லாம் வால்மார்க்கு, இந்த மாதிரி முத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இந்த தகுதி இந்த தரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அது தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த முத்திரையை பார்த்து வாங்கும்போது நீங்கள் மேக்சிமம் இந்த வியாபாரத்தை வந்து தரத்தை வந்து நீங்கள் பாதுகாக்கணும், தப்பிக்கணும். அதனால எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஐஎஸ்ஐ பாருங்க. இந்த தண்ணி பாட்டில் தான் வாங்குறீங்க, இந்த தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா, ஆண்டவன் இந்த ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐஎஸ்ஐ இருந்தால் அவங்க வந்து என்னன்னா அப்பப்போ வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஐஎஸ்ஐ அந்த கம்பெனியில் வந்து ஆய்வு பண்ணி லேபை டெஸ்ட் பண்ணி எவ்வளோ அந்த ஃபார்முலா படி கரெக்டாக இருந்தா என்னன்னு பார்த்துட்டு அவங்க கொடுக்குறது அந்த ஐஎஸ்ஐ. இந்த ஐஎஸ்ஐ இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக நம்பிக்கையாக வாங்கி கொடுக்கணும். இந்த ஐஎஸ்ஐ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது நிறைய நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். அரியலூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் மட்டும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா சுடு தண்ணி காய்ச்சி ஆரம்பிச்சு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஐஎஸ்ஐ. அதெல்லாம் நாங்கள் நிறையா கண்டுபிடிச்சி நிறைய கேஸ்லாம் போட்டோம். இல்லை நமக்கு தெரியாது ஆரோக்கிய சுடு தண்ணி ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த தனி மாதிரியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி கேனு எல்லாமே தண்ணியில் வந்து ஐஎஸ்ஐ முத்திரையாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வாங்குற எலக்ட்ரிக் பொருள் ஐஎஸ்ஐ முத்திரையாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துக்குமே பிராண்டட் இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அது அரசு இது கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் முட்டை தான் அது வாங்கினா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால எப்படியும் வந்து நீங்கள் முத்திரையை பார்த்துட்டு ஐஎஸ்ஐ என்னன்னு பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். புகார் கொடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்து ஆக்ஷன் எடுப்பாங்க, ஆய்வு பண்ணி. சரிங்களா? அதனால நகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கும் பொழுது தேவைக்கு வாங்குங்க. ஏன்னா இப்போ நிறைய திருடங்கள் நிறைய வழிபடிகள் நிறைய ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு வெளியில தடுத்த மாட்டிட்டு போவாதீங்க. தேவைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நகை வாங்க மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணான்னா ஆலையை காலி பண்ணிக்கணும். இப்போ நகைக்காக தங்கத்தாக காலி பண்ணணும். அந்த காலத்து நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இது போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, பொங்கல் பார்த்தீங்கன்னா 3-4 வெயிட்டாக இருக்கும். ஆனால் உள்ள ஃபுல்லாக அரைக்க வச்சிருக்கும். அந்த வெயிட் வந்து அரைக்க வச்சிருக்கும். அப்படியே சுற்றி காலோட தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அரைக்க வந்து இப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நகையில தங்கத்தை அரைக்க வச்சு கொடுத்துருவாங்க. அந்த புரிதல் டிசைனர்லாம் பார்த்தா அரைக்க வச்சு கொடுக்குறது. அதே மாதிரி நகையில கல் டிசைன் இருக்கு இல்லையா, கல் வச்சு கொடுக்கும்போது அதில் நிறைய நீங்கள் உண்மையாக பார்க்கணும். ஏன்னா அவன் போடும்போது தங்கத்தோட கல்லுகளையும் சேர்த்து வச்சு கல்லுகளை ஃபார்மாலிட்டி வச்சுட்டு அது நிறைய மோசடி பண்ணாங்க, பயங்கர லாபம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு தங்கத்தில் வந்து ஒரு நகையில வந்து எத்தனை கிராம் கல் இருக்குன்னு நமக்கு வந்து முட்டை கேட்டு எழுதி வாங்கணும். அவன் தரணும். இந்த தங்கத்துல ஒரு பவுன்னா 8 கிராம் தங்கம், 1 கிராம் வந்து கல் அப்படின்னு போட்டு அவங்க பிரிச்சு அந்த பில்லு போட்டு தரணும். நம்ம அந்த பில்லை வாங்குறது இல்லை. மேக்ஸிமம் நாகரிகம் பண்ண என்ன பண்றோம், எஸ்டிமேட் பில்லுன்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, எஸ்டிமேட் கொடுப்போம். எஸ்டிமேட் என்னன்னா தோராயமான விலை அப்படின்னு அர்த்தம். அதை வாங்கிட்டு தான் வரும். சரியா அவங்க பியூரா பில்லு போட்டு நம்ம கொடுக்குறது இல்லை. பில்லு போட்டு கொடுக்குறதுன்னா நாளைக்கு அதில் குறைகள் இருக்குது, இல்லை இந்த மாதிரி கல்வி இடையில பிரச்சனை இருக்குது, தங்கத்தில் பிரச்சனை இருந்தா நம்ம பில்லு இருக்கிற பையே அவன் மேல வழக்கு தொடரலாம், எது வேணாலும் பண்ணணும். ஆனால் எஸ்டிமேட் பில்லை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியும். அதனால தங்க நகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பில்லு ரொம்ப கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம பில்லுனா ஜிஎஸ்டி பண்ணுவோம், போட்டு இது ஒரு 500 ரூபா வரும். அப்படி ஒன்று என்ன பண்ணுவோம், 5000 பில்லு வேணாம், நீங்கள் 4,000 வாங்கிக்கணுமா
வாங்கும்போது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம ப்ராப்பராக நமக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ அவங்க போய் தேவையில்லாமல் அவங்க போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்புறம் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம வந்து முறையாக சட்ட ரீதியாக மக்கள் ஒரே ஒரு சிம்பிளாக வச்சுக்குவாங்க. நம்ம சொந்த உபயோகத்துக்கு வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சொந்தமாக காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு வெளியில் வரல. நம்ம இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, உழைச்சி கஷ்டப்பட்டு வர அந்த பணத்தை வந்து போய் ஏதோ ஒரு போலியே கவர்ச்சிகரமான விளம்பரத்துக்கோ அதுக்கு கிடைக்க முடியாம ஆடம்பரத்துக்கு போகாம நம்ம தேவைக்கு தரமான பொருளை நம்ம வாங்குறதுக்கு நீங்க அந்த வாங்கணும் அந்த முடிவு எடுத்து அந்த வரையும் நாங்கள் உங்களுக்கு வந்து சேதாரமும் இருக்காது, சிக்கலும் இருக்காது, பிரச்சனைகளும் குறைஞ்சிடும். ரைட்டுங்களா? கேட்குதா? நகை ஏதாவது சந்தேகம் இருக்கா? தங்க நகை கேஸ் இருக்கு இல்லையா? கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்களா? சிலிண்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? கேஸ் எல்லாம் புக் பண்ண கரெக்டாக பண்ணுறோம் உங்களுக்கு வரல. இப்போ கேஸில் வந்து இப்போ பண்ணது கேஸ் சிலிண்டர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? கேஸ் கொடுக்கும்போது எவ்வளோ பணம் கேட்கலாம்? 100 ரூபா கூட 50 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்கறேன்னா கொடுக்குறீங்களே. தீபாவளி பொங்கல் தான் கேட்கறோம், மற்ற நாள் கேட்கறது. அதாவது நீங்க 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறேன்னா சரி சரி, அது கரெக்டாக 30 ரூபா கொடுத்தா தான் போவோம் இல்லையா? இதெல்லாம் போக மாட்டேன்னா. கேஸ் பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் நம்ம புக் பண்ணோம்னா ஆன்லைனில் வந்துருச்சு. சிலிண்டர் புக் பண்ணோம்னா அவன் வந்து நமக்கு இமீடியட்டாக அதில் மெசேஜ் வந்துடும். நான் ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம், டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு பில் அமௌண்ட் என்னங்கிறதும் வந்துடும். அப்போ நீங்கள் அந்த பில் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். மேலே கொண்டு காசு பணம் தரணும் போகணும் வரணும் கிடையாது. இது தரலன்னா அடுத்தது அவன் சிலிண்டர் பண்ண தருவான சந்தேகம் வேணும். ஏன்னா அவன் கொடுத்து அவனை கொடுக்காம இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் வேணும். அதனால சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அவன் எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் நீங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறதுலாம் நம்ம பேச முடியாது. கட்டாயப்படுத்துறத அவன் மேலே புகார் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து அந்த ஏஜென்சி நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது அந்த சீப் இருக்கு இல்லையா? கேஸ் சீப்பு அந்த வாசல் இதெல்லாம் ரெகுலேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டுன்னா அந்த ஏஜென்சி சொல்லி அந்த கம்பெனி அந்த லோ இதெல்லாம் லைட் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கரெக்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ மாவட்டம் வந்து 500 ரூபா 600 ரூபா சொல்லிட்டு வெளி மார்க்கெட்டில் போய் எதாவது வாங்கிட்டு போட்டுருவாங்க. நாளைக்கு அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை டீப்பராக பிரச்சனை முடிச்சுடுவாங்க. அதனால எதாவது கேஸ் கொடுத்து ரொம்ப அவசரமான விஷயம். அதை வந்து சேஃப்டியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெகுலேட்டர் எதுவுமே நைட்டு படுத்தும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணாமல் இருக்காதீங்க. லீக் ஆகிட்டு லைட்டாக வாடகை வந்துச்சுன்னா இங்கே தான் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கேஸில் வந்து கட்டாயப்படுத்தி யாரும் காசு கேட்டாங்கன்னா உடனடியாக அதில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணுங்க. இல்லை அது உண்மைதான், யாருமே கேட்கறது என்னன்னா இதில் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பேசக்கூடாது. ஏன்னா காசு தரக்கூடாதுங்கிறது தான் சட்டம். என்ன வர வந்து ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அவங்க ஏஜென்சி வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து அந்த டெலிவரி பாய்க்கு ஒரு இது மாதிரி அமௌண்ட் தராங்க. ஸோ அதனால நம்ம தர வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் என்னன்னா நம்ம வந்து கட்டாயம் வந்து
ஆனா எனக்கு இவ்வளவுதான் நீ கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி இது புத்தகமோ அப்படின்னு கேட்டவங்க இங்க இவங்கிட்ட 500 ரூபாய் கொடுக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பில்லுல வந்து திரும்ப பெற மாட்டாதுன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கிற எந்த பிள்ளையும் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சட்டப்படி கன்சியூமர் ரூல்ஸ் படி அது கிடையாது. நீங்க ரைட்டா அந்த பில்லு எடுத்துட்டு போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்கணும். ஒரு வசந்தன் போல ஒரு கேஸ் அதாவது நமக்கு வந்து நம்ம சைட்ல கரெக்டா இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாக சரி எவ்வளவு செல்வாக்கான ஆளாக இருந்தாலும் சரி அவங்க மேல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அதில் வந்து அது பெரிய ஆளு சின்ன ஆளெல்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்ட நம்மகிட்ட வந்து ப்ராப்பரான ஆவணங்கள் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் நல்ல கேஸ் ஒரு கேஸ் சொல்றேன். வசந்தன் வந்து அங்கே ஒரு டேஸ்ட் செட்டு ஒரு சோனி செட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தானுங்க. வாங்கிட்டு அந்த வாங்கி வந்து வீட்டில் இருக்கும்போது சரியாக உண்டாகல. அது போய் சொன்ன மட்டும் அவங்க வரல. அவங்க நாங்கள் சர்வீஸுக்கு போனாங்க. எங்கேயும் முடியாத அழைச்சி தெரிஞ்சு முடியல. வேறு வழி இல்லாமல் வந்தாங்க. இப்போ நான் வந்து வசந்தன் கோரிக்கை நோட்டீஸ் அனுப்புறேன். அனுப்பணும்னா நாங்கள் பெரிய வாழ்க்கை நாங்கள் தமிழ்நாட்டு பெரிய என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அலட்சியமாக தூக்கி போட்டாங்க. அது வந்து அவங்களுக்கே சோனி கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் திருப்பி ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன். அப்பயும் அவங்க வெயிட்டான விட்டாங்க. அது போய் எவ்வளோ டெலகிராம் படித்தேன். நாளைக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன், பேப்பர் தான் ப்ளஸ் லிங்க் பண்ண போகிறேன்னு. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு அந்த வசந்த மேனேஜர் நம்ம சோனி செட்டு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து கேட்குறான், சார் நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தாலும் என் நாளைக்கு எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க இல்லை சார் நீங்கள் எதாவது அவங்க பேசுனாங்க. என்கிட்ட வந்து மேனேஜர் வரல. டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து அந்த தண்ணி தெரிவிப்பாங்க இல்லையா லேடிஸ், அவங்க வந்து டெய்லி வீட்டில் வந்துருவாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் பிள்ளைங்களாம் கூட டெய்லி இருந்து பார்த்தாங்க. முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் தான் நம்மகிட்ட வந்தாங்க. வந்த உடனே அப்புறம் கூப்பிட்டு வான் பண்ணி அந்த செட்டெல்லாம் மாற்றி கொடுத்து அவங்களுக்கு நஷ்டீடாக வந்து வேற ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டோம்னு நமக்கு எதுக்கு சீல் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா கன்சியூமருக்கு அவ்வளோ பவர் உண்டு. நம்ம வந்து அவன் பெரியாள் என்ன பண்ண போகிறான், இவன் பெரியாள் என்ன பண்ண போகிறான்னு நம்ம பயந்துட்டு போகிறோம் தான், ரைட்டுங்களா? அதனால வந்து தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம மாருதி ஹாஸ்பிட்டல் ஒரு கேஸ் ஒன்று செயல்படுது. அதே பிரச்சனை தான். மந்திரி மருமகம் இருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, ஜிடி மேலே எல்லாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் மீறி தான் நான் கேஸ் போட்டு பெரிய கேஸ் எடுத்துட்டு போய் கடைசியில் 3 லட்ச ரூபா நஷ்டஈடு போட்டு கோர்ட்டில் வந்து இது பண்ணாங்க. அப்போ மணியால் பெரிய டாக்டர் அவங்களால தான் கேஸை கழிச்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க வந்து அவங்க வேறு பண்ணியான ஒரு பெரிய வக்கீல் 2 பேரும் வந்து டிடி கொடுத்துட்டு கேட்டுட்டு போனாங்க. காரணம் என்னன்னா நம்ம சைடில் வந்து ஆதாரங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே நம்ம தைரியமாக பண்ண முடியும். அவர் மந்திரியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்ம சைடில் வந்து ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு கேஸ் நடத்துவோம். வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, போட்டு பணத்தை கொடுப்போம். அவன் என்ன பண்ணா அக்ரிமெண்ட் முறைப்படி அந்த பணத்தை வாங்கிட்டு வீடு கட்டாமல் லேட் பண்ணி நிறைய பிரச்சனைலாம் நடக்கும். அந்த மாதிரி நடந்தப்ப வீடு கட்ட பணம் கொடுத்தா வந்து சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடுல வேலை பார்த்தாங்க. அந்த கம்பெனி வீடு கட்ட வந்து வாய் பெரிய பண்ணாங்க. அவன் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ண கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றா ஒவ்வொரு சொல்லி பண்ணிக்கிட்டே பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சுற்றிட்டு எங்கேயோ போயிட்டு கடைசியாக நம்ம கிட்ட வந்த உடனே கமிஷன் போய் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவருக்கு செல்வா அவங்கள்ட்ட போய் சட்டம் கொடுத்து அதை பற்றி அவங்க ஒரு கேஸை போட்டு 10 லட்ச ரூபா நஷ்டஈடு கேட்டு திருச்சி கோர்ட்டில் 10 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுத்து உத்தரவு போட்டாங்க. அதை பிறகு அந்த காயப்பட்ட உத்தரவு பேசுனா அப்புறம் அது அப்படியே கைக்குள்ள போச்சு. அதனால எதாலும் ஆதாரங்கள் தெளிவாக வச்சுக்கணும். யாராலும் ஆதாரம் தெளிவாக இருந்தால் நம்ம ப்ரூவ் பண்ணால் எவ்வளோ பெரிய மாதிரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி நம்ம நடவடிக்கை நியாயம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கள் அமைப்பு மூலியமா இப்போ நீங்கள் மீட்டிங்கில் வந்துருக்கீங்க இல்லையா, உங்கள் நம்பர்லாம் வாங்கியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும். அதாவது முடியும் எல்லாமே சேர்த்துட்டு இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப் குரூப் போட்டுட்டு இந்த அவார்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் லேட்டஸ்ட்டாக என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் போடும் போது நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு அவ்வளோதான். ஒரு தரமான சமுதாயத்தை உருவாக்கணும்னா தரமான நுகர்வோர்கள் நுகர்வோர் தரமாக இருந்தாலும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏன்னா தட்டி கேட்டு சைக்கிள் கே உண்மையை சொல்லி உண்மையை கேட்போம். அதுதான் நம்ம தாராளமாக பண்ணுவோம். கற்பனை தான் தட்டி கேட்கணும். ரேஷன் கடையாலும் சரி, ஹாஸ்பிட்டலாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. இந்த பஸ்ஸில் மேடம் சொன்ன மாதிரி முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 பைசாலாம் கேஸ் நிறைய போடுவோம். 50 பைசா ரூபாய்க்கு நிறைய கேஸ் போடுவோம். எல்லாம் வச்சுருப்பாங்க. என்னையா ஒரு 50 பைசாவுக்கு நீ கேஸை போடியம்மா. இந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன தரமாட்டான். இப்பயும் நடக்குதா என்ன பார்த்துட்டு நம்மளும் சேர்ந்து வெட்டப்பட்டு சில்லறை கேட்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயத்துல நிறைய நாங்கள் கேஸ் போட்டோம். அதே மாதிரி நம்ம பஸ்ஸெல்லாம் போகும்போது நம்ம கன்சியூமருக்கு அந்த கண்டக்டர் உரிய மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்காம கொஞ்சம் தரக்குறைவாக பேசணும், அதனால நம்ம வழக்கு போடுறோம். நிறைய நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா நான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் இருக்கும்போது நிறைய நம்ம கம்பெனிலாம் கற்று கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்னா அந்த பஸ்ஸு டிக்கெட் மட்டும் வச்சுருப்போம். டிக்கெட்டை கொடுத்தோம்னா அந்த டிக்கெட் அந்த கடையில் அவங்க நோட்டீஸ் அடிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போய் அந்த ஆஃபீஸில் போய் எங்கள் ஆஃபீஸர் கூப்பிடுவாங்க. ஆஃபீஸில் போய் எம்எஸ் வாங்கிட்டு வா உங்களுக்கு டியூட்டி இல்லைன்னா டியூட்டி இல்லாமல் டெய்லியும் வாரமாக டெய்லியும் வந்து நம்ம ஆஃபீஸில் கண்டிப்பாக. அப்புறம் நாங்களே பாவம் பார்த்து எம்எஸ் கொடுத்தாங்கன்னா டியூட்டி. அவனை வந்து ஆக்ஷன் என்னன்னா அந்த ஒரு 10 நாள் 10 நாள் டியூட்டி போச்சுன்னா சம்பளம் வச்சேன். அந்த மாதிரி இப்போ நிறைய அந்த மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சார்ஜ் சேலம் போறீங்களா, பிள்ளைங்க இவ்வளோ போறீங்க இல்லையா, வண்டியில் வச்சு பழம் இருக்கலாம் தெரியுமா, நிறைய வாங்குவீங்க. பழக்கடையில் பார்த்தோன்னா ஆசிரியர் 200 ரூபா. அதே ஆசிரியர் வந்து அவங்க போகிறதா 130 ரூபா பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் போய் அந்த வண்டிக்காரன் போய் 130 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு வருவோம். அது வாங்கிட்டு என்னைக்காவது நீங்கள் இடம் போட்டு பார்த்தீங்களா? என்னன்னா 4 கிலோ கம்மியாக இருக்கும். அந்த இணைகளில் நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணி ஒன்றுக்கு அதே மாதிரி நான் வாங்கிட்டு அவனே கேட்டேன், தம்பி கரெக்டாக இடம் சொல்ல நான் போட்டு வந்து ட்ராப் பண்ணான் சார். ஓகே நீங்கள் கடைக்காரெல்லாம் 220 ரூபா இருந்தால் தான் எங்களுக்கு தேடி வருவா. ஒரு 200 கிராம் 250 கிராம் கம்மியாக இருக்குது சார். சரி சொல்லி அது சொல்லி வந்து கம்மியாக இடையில போட்டு அதே மாதிரி ஆயிடுச்சு. லேபர் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் பேசி எல்லாத்தையும் ரைட் விட்டு சீல் வச்சோம். இந்த தெருக்கடை வச்சுருந்தாங்க. இந்த தெருவில் கீழே வர மாதிரி அவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல தெராசு கட்டாதுன்னு பாருங்க. போனோடனே நீங்கள் அவன் ரேட்டு போட்ட ரேட் நம்ம போனோடனே என்ன பண்ணுவோம், அவன் 100 ரூபானா 80 ரூபாய்க்கு கொடுங்க, 70 ரூபாய்க்கு கொடுக்கணும். வேறு தான் பேசுவோமே தவிர அவன் கரெக்டாக கொடுக்குறான்னா நம்ம பார்க்கணும். தராசு வந்து படிக்கட்டு தராசு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அது பிறகு அந்த பொருளை வாங்கணும். விலையை வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இதில் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 4 கிலோ படிச்சுட்டாலும் கணக்கு எல்லாமே ஒன்றா தான் வரும். நமக்கு என்ன தெரிஞ்சப்பா 200 ரூபாய் நம்ம 500 ஒரு சந்தோஷம் நம்ம போகணும். ஆனால் நமக்கு தெரியாமல் நம்ம ஏமாந்துருக்கிறது நமக்கு தெரியுமா, வீட்டில் வந்து இடம் பண்ண தான் தெரியும். அதாவது அது கேஸும் சரி, உங்களுக்கு கேஸ் மேலே சந்தேகம் தான் நாங்கள் எதுவும் கேஸ் பில்லிங்க நான் பேசியிருக்கோம். கேஸ் சப்ளை பண்ணுறவங்க அந்த தராசு இடம் தராசு எப்படி வரணும். இடம் கம்மியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, சிலிண்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராடு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ராடு வச்சு எப்படி சிலிண்டர் வச்சு அந்த கவுசு சொல்லிட்டாங்க அந்த கேஸுக்கு கொஞ்சம் 4 நேரம் மாற்றிடுச்சு. அந்த மாதிரி அவங்க பண்ணது இறங்கி என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி நிறைய கேஸுலாம் போட்டு நம்ம சிட்டியில். அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு கொஞ்சம் தான் எடுத்தோம்னா ஒரு சிலிண்டர் ஆகிடுச்சு. ஒரு சிலிண்டர் 1000 ரூபா இல்லையா, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த சீல்டு லாக்கெல்லாம் ரெடிமேடாக கிடைக்கும். தண்ணியில் ஒரு அப்படி மாட்டி விட்டோம்னா அப்படியே டைட் ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பிராணிகளாகவே வந்து நிறைய இதெல்லாம் போட்டு காட்டி நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கேஸ் தூக்கும் போது சந்தேகம் பண்ணி இடையில சந்தேகம் பண்ணிச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்னா எனக்கு இடம் போட்டு காட்டுன்னு சொல்லணும். கம்ப்ளைண்ட் கேட்டு அவங்க இடம் போட்டு காட்டணும். காட்டணும்னா அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவன் மேலே ஆக்ஷன் பண்ணலாம். அதனால் நம்ம
தரத்துக்கு தகுந்த விலைகளும் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன கேட்கலாம், தரம் கம்மியாக இருந்து நல்லா அதிகமாக தான் கேட்கலாம். அதனால பொருளை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் நிதானமாக ரொம்ப ஆர்வமாக போகாம சிந்திச்சு செயல்பட்டு ஒவ்வொன்றும் நம்ம வாங்கணும்னா நிச்சயமா நம்ம ஏமாற்றத்தை வந்து நம்ம தடுக்கலாம். கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்கறதும் பதில் கிடைக்கும், கேள்வி கேட்கறதும் பதிலே கிடைக்கும். உங்களுடைய கேள்வி கேட்குவாங்க, ஏன் எதுக்கு என்ன இப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே அது விலை கிடைக்கும். விலை கிடைக்கலாம் வெளியே பாருங்க. அப்படி கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட மதங்களை வந்து ஏமாறாம அவங்க பயப்படுவாங்க. கேள்வி கேட்டாதான் இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ இருக்கிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாசில்தார் பார்க்கறதுக்குமே நம்ம வந்து எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் போகணும். தாசில்தார்னா அவங்க ஒரு போகணும் சொல்லலாம். அவ்வளோ பார்க்கணும்னா அவங்க ஈஸியாக பார்க்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்ல இல்லை எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் போயிருக்கணும். இப்போ கலெக்டர்லாம் என்னையா நிக்கி கேட்குறோமா, அது எல்லாம் நிக்கி கேட்குறோமா எல்லாரையும். ஏன்னா அவேர்னஸ் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. முன்னாடி வந்து இப்போ எல்லாமே வந்து தெரியல. எந்த ஆட்சியராக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும், எந்த மந்திரியாக இருந்தாலும் கேள்வி கேட்குற அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் கேட்குற கேள்வி பேர் கேட்காம நம்ம தெளிவாக கேட்கணும், உண்மையாக கேட்கணும். கேட்கறது பேசுறவங்க பெருமையாக இல்லாமல் நம்ம தரமாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாலும் அவங்ககிட்ட பதில் வர்றது சரியான பதிலாக தப்பான பதிலாக தெரியும். நமக்கு எதுவுமே தெரியாம நம்ம வந்து என்ன பாகிஸ்தான் வந்தாங்க, பாதி சாப்பிடுங்க, கிலோ பண்ணீங்க சொல்லி சொல்லி தான் நான் வந்து சொல்லுவாங்க. அதான் ஒரு கிலோ மரியாதை சொல்றதுக்கு சொல்லி வந்துடுவோம். ஆனால் நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க சொல்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கணும்னா நமக்கு நாலேஜ் இருக்கும், நமக்கு அதை பற்றி அறிஞர்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து சிந்திச்சு அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் எல்லா அனுபவமும் தெளிவாக தரமாகவும் இருக்கலாம், சமுதாயமும் தரமாக இருக்கும். திருநாய் பார்த்து திருநாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. உண்மையா திருநாய் பார்த்து திருநாவிட்டால் திருநாய் எனக்கு இருந்தது கிடையாது கிடையாது. ஏமாந்தவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாந்தவங்க தான் இருப்பான். அதனால திருடனுக்கு தப்பிக்கணும்னாலும் சரி, ஏமாந்தவங்களுக்கு தப்பிக்கணும்னாலும் சரி, நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம உஷாராக இருக்கணும். அப்போதான் 2 பேருக்கு நம்ம தப்பிக்கலாம். 2 பேரும் நம்ம தப்பிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவான், சரி இவன் ஏமாற்ற முடியாதுன்னு அவன் திருத்தலாம், இவனை திருட முடியாதுன்னு இவனும் திருத்தலாம். நம்ம ஏமாந்துட்டே இருந்தா சரி ஆள் இருக்கிற வரைக்கும் அவன் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால திருடனும் திருத்தணும்னா நம்ம விழிப்புணர்வோட தெளிவாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு போயிருக்கிறேன். இந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லலாம். நீங்க உடனே கேட்டீங்க இல்லையா, அக்காடா வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மறுபடி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் காடு வந்து முன்னாடிட்டாங்க, முன்னாடிட்டாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க, பிரைவேட்ல லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 100 போட்டவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்கிற காடுனாலும் கொடுத்துருப்பாங்க. அந்த காடுக்கு அவங்க மண்ணாட கொடுக்கும்போது அதை வந்து அந்த ஏரியா வச்சு போடுவாங்க. இதில் ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் டிஎஸ்ஓக்கு சாதா டிஎஸ்ஓக்கு நாளைக்கு ரேஷன் கார்டு சம்பந்தமா, மண்ணாட சம்பந்தமா, ரேஷன் கார்டு சம்பந்தமா எந்த பிரச்சனைனாலும் சாரை தான் வந்து உங்களுக்கு அதிகாரி. அதனால சாரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் தகவல் கொடுக்குற உண்மை சட்டத்தை கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பதிலும் ரைட்டுங்களா. உங்களுக்கு உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க சார். நீங்க உங்க டவுட் எல்லாம் கேட்கலாம். 281 ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நுகர்வோர் சம்பந்தமா வேற ஏதாவது இஷ்யூனா ஏதாவது சந்தேகம் வேணும்னா என்னுடைய நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 9891 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. 9891 மிஸ்டு கால் போட்டு 85 சாரி 9894 85 9989 மோகன். எங்க ஆபீஸ் வந்து சூப்பர் பஜார்ல இருக்கு. சிங்காரத்தூர் சூப்பர் பஜார்ல இருக்கு. இந்த நம்பர்மா அவங்க சாப்பிடுது ஆபீஸ் வந்து சூப்பர் பஜார்ல இருக்கு. சிங்காரத்தூர்ல எப்போ வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். நானே ஃபுல்லாக இப்போ நம்ம பேசுறது நீங்க இருக்கிறது எல்லாமே இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வரும். யூடியூப்ல எல்லாமே வரும். அந்த குரூப்ல உங்களுக்கு சேர்த்துருவோம். அம்மா வேற ஏதாவது சந்தேகம்னா நீங்க கேட்கலாமா? யாரும் எந்திரிச்சு சொல்லுங்கப்பா. இன்னும் மேல வந்து பேசுறேன். மா கஸ்டமருக்கு நம்ம நுகர்வோரான நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதை எடுத்துட்டு நம்ம பார்க்கணும். சில பேர் பார்க்கணும், சில பேர் பார்க்கணும் தெரியாது. நம்ம வாங்கி வந்து வீட்டில் வந்து அவங்க சொன்ன பிரிச்சு பார்ப்போம். பார்க்கணும் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டுவோம். அப்படிங்கும் போது நமக்கு அந்த காசு அனுப்பட்டு போனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் வேஸ்ட் ஆயிடுது. அதை நம்ம எந்த கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, மளிகை சாமானோ மற்ற பொருளோ எது வாங்கினாலும் அந்த டேட்டை கரெக்டாக பார்க்கணும். பார்த்து அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. அதை கேட்கணும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி மக்களுக்கும் சரி குடும்பங்களுக்கும் சரி இதோடைய கண்டிப்பாக அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் இந்த செய்தி எப்படி நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்த்தாலும் நம்ம வந்ததுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம குழு நம்ம மனித சுயசம் நடத்துகிறோம் அப்படின்னா அது எதுக்காக நடத்துங்கிறது ஒரு அரசாங்கம் கொண்டாந்து அப்படின்னா நம்ம யாருக்கும் போய் கடன் வாங்கக்கூடாது. கைநீட்டி 2 வட்டியோ 3 வட்டியோ தனியார் பைனான்ஸில் போய் கடன் வாங்கி நிறைய பேர் கட்ட முடியாமல் கடனுக்காக நிறைய பேர் குடும்பத்தோட உயர்ந்துருக்காங்க. மனைவியோட மகளோட அந்த குடும்பமே ஏற்கனவே தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த உயிர் இழப்பெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மகளிர் சுய உதவிக்குழு மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி காட்டணும். அவங்களும் குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைமையை கொண்டாடுறதோடைய முக்கிய நோக்கம் தான் நம்ம மகளிர் சுய உதவிக்குழுவின் நோக்கம். அதை வந்து நம்ம கரெக்டாக கடைபிடிக்கணும். இந்த குழுவிலேயே நிறைய பிரச்சனைகள் வருது. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு உறுப்பினர்களுக்குள்ளேயே நம்ம தலைமை துணைத்தலைவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் வீட்டுக்காரை விட்டு பேச விட்டு நிறைய பிரச்சனைலாம் கொண்டாந்துடுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும். முதல்ல நம்ம மகளிரா நம்ம எல்லாமே ஒரு குழுவாக இருக்கோமா, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்ம எதனால இந்த குடும்பம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த குடும்பம் நம்ம வாழ்க்கை எப்படி உயர்ந்து நம்ம இப்போ கடன் வாங்குறோம், ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பக்கத்து கைக்கு 2 ஒரு கடன் கேட்போம். இப்போ இந்த குழு இருக்கிறதுனால நம்ம ஒரு தொகையை நம்ம பெருக்கி நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம் இந்த குழு அக்கௌண்ட்ல. ஒரு கல்யாணம் நடக்குது, எடுத்துக்கோ ஒரு 50,000 வேணும் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம குழு இருக்கிறதுனால தான் பணத்தை எடுத்துக்கிறோம். அப்புறம் எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அந்த குழு வச்சு நிறைய பயனடையலாம். நிறைய டெபாசிட் வாங்கலாம், டெபாசிட் போடலாம். அதிக அளவு லோனும் நம்ம வாங்கலாம். ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு கடைக்கு போட்டு நடத்தலாம். அதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம தயாராக குழு ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். மகளிர் குழு வச்சு நிறைய பயனும் அடையலாம். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. மேல ஏறிக்கு மேல அது பேச்சு வந்துடும். உண்மையிலே மகளிர் முன்னேற்றங்கள் தான் வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம ஸ்ரீமதி குழுவில் லோன் தராங்க செலவு பண்ணாம ஒரு வளர்ச்சியை நோக்கி போனது தான் அரசாங்கத்துடைய அந்த கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையும். அடுத்தது வாங்க அது மைக்ரோ
வந்து சொல்லுங்க சார். நாங்கள் வந்து மேடம் 10ஆம் தேதி தான் நாங்கள் மீட்டிங் போடுவோம். 10ஆம் தேதி தான் சேமிப்பு சந்தா எல்லாம் வசூல் பண்ணுவோம். கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். கடன் வாங்கி கொடுத்தாலும் இப்போ ஒரு சிலர் கட்ட மாட்டேங்கிறாங்க, குழுலையே எடுத்து கட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப பிரச்சனை தான் சார் அதிகமாக வருது. நாங்கள் வந்து இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க கட்டவே இல்லை, வசதி இல்லைங்கிறாங்க. ஆனால் லோன் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க கட்டப்ப வீட்டுக்காரங்க வீட்டு சண்டைக்கு வராங்க. இதுக்கு என்ன சார் பண்ணுறது, அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து எஸ்பிஐடி தான் வாங்கணும், வாங்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி மக்கள் மீட்டிங் போட்டு நீங்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். பணம் வந்து குழுவை பொறுத்த வரைக்கும் தலைவி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யாரும் போனாலும் சரி வந்தாலும் சரி தலைவி வந்து கட்டி தான் ஆகணும். ஏன்னா அதுக்காக தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு இதெல்லாம் கொடுக்குறதே அவங்க. யார் போனாலும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குறது தான் கணக்கு. அதனால நீங்கள் தான் சுமதா விஷயம் பணத்தை வாங்கி ஆகணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பேரளப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த 3 வருஷமாக குழு நடத்திட்டு இருக்கேன். என் குழுவில் வந்து எந்த பிரச்சனையும் இப்போ போகிறதில்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு எல்லா மெம்பர்ஸையும் பேசி வந்து எங்களுடைய அறநிலை சொசைட்டியில் நாங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் பேங்க்கில் தான். அவங்க வந்து லோன் வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து பின்னி ஒரு 2 மாதம் கழிச்சு எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த விவசாய நாள் அந்த அடிப்படையில் தான் வந்து அதுக்கு பயன்படுற மாதிரி தான் வந்து அவங்க நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சேமிப்புலேருந்து ஒரு 6% அதிகமாக கொண்டு லோன் கொடுத்தாங்க. கரெக்டாக அது வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும் விவசாயத்துக்கு பார்க்கவும் வந்து அவங்க அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் இந்த லோன் மூலியமா வாங்கி அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதாவது அப்புறம் அதை வந்து கட்டி முடிச்சிட்டோம். மறுபடியும் இப்போ நான் வந்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு இப்போ அவங்களுக்கு இந்த ஆண்டு விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி கரெக்டாக நான் அவங்க வாங்கி கொடுத்துருக்கேன். இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழுவில் வந்து சேமிப்பு தொகையை வந்து 2 பைசா வட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம குழுமக்கள் வந்து நம்மளோட இதுக்காகவே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வட்டி விகிதத்தை கம்மி பண்ணி ₹1 வட்டி விகிதத்தை விட்டு நாங்கள் எங்கள் குழு வசூல் பண்ணிக்கிறோம். அதனால் எங்கள் குழுவில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு ஓடிட்டு இருக்கு. நாங்களும் வந்து லோன் வாங்குறதுனால எதுவாக இருந்தாலும் ஒரு கனெக்ட் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு. இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே நீங்கள் மீட்டிங் போடும்போது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை மாதிரி நீங்களே உங்கள் சுற்றி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும். ஏன்னா இந்த சியூரி குழுவாக்குனா ஒரு மகளிருக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, ஒரு தைரியம் எல்லாமே வந்ததுன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுற டிவி எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆளுநர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம்லாம் வந்து இந்த சியூரி குழு உங்களுக்கு நீங்கள் நடத்துறதுனால அதில் வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து பின்னால் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்னுடைய ஒரு கருத்து. இல்லை வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் அதை அனுப்பிடுறேன். பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 4 குழுவை சேர்ந்தாலே சண்டை வருது. இதில் ஒரு குழுவில் வந்து 10-12 பேர் இருக்கும். சண்டை கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. அதுதான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களோட வெல்னஸ் தான் எல்லாமே. சண்டை வரதா இருந்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுனா ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் இல்லைங்களா? அதனால சண்டை
உங்களுக்குமே அது நிறைய வாய்ப்பு இருக்கு பிஎல்எஃப் மூலயமா பண்றதுக்கு. லோன்ஸ் நிறைய பேர் பேங்க் மூலயமாவும் கொடுக்குறாங்க, அதையும் நல்லா யூஸ் பண்ணுங்க. எங்க ஊர்ல வந்து தொழிற்பயிற்சி நிறைய சொல்லித்தராங்க. அது இப்போ போயிட்டு வந்திருக்காங்க, ஃபார்மேட் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்குமே சஜஷன் பண்றாங்க. நீங்களாம் ஸ்டெப் எடுத்து நடத்தி பண்றீங்களா என்னங்கிறது தெரியாது, ஆனால் எங்க ஊர் மூலயமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ஐஓபி பேங்க்ல இருந்து வந்து மெழுகுபத்தி கேன்சஸ்லாம் பண்ணுறதுக்கு பெனாயிலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிறவங்களும் இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கேன் வெளியில வர மாட்டேங்க. வீட்டுக்குள்ள ஊருக்கு வேலையா தெரிஞ்சு சுற்றி பாருங்க, என்ன நடக்குதுலாம் சுற்றி பாருங்க. கண்டிப்பா உங்களோட மேம்பாடு கண்டிப்பா முக்கியம். உங்ககிட்ட ஒரு 10 ரூபா காசு, எல்லா காசும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனா என்னோட சுய சம்பாத்தியத்துல என்கிட்ட 10 ரூபா இருந்தா அந்த இடத்துல நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அதனாலதான் சொல்றேன், வெளியே போனாலும் என்னோட காசை ஒரு 10 ரூபா நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதோட வில்லத்தை வேற. அதனால கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுங்களுமே அவங்களோட சுய சம்பாத்தியம் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்துக்கள். தேங்க்யூ. நிறைய குழு தலைவி நிறைய பேர் வந்து திடீர்னு காண போயிட்டீங்க. என் பேர் திருப்பங்களா, நான் முதற்கொலையும். ஒரு குழுவை வலுப்படுத்த செய்வது தலைவர் செயலாளர் வந்து சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த குழு வந்து நல்ல முறையில் வந்து வலுப்படுத்தும். சரிங்களா? நாம வந்து சொல்றோம் தலைவர் செயலாளர்கிட்ட போயிட்டு அசால்ட்டா காசு கொடுத்துருக்கோம், அதோட மேல அவங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு செகண்ட்ல வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார மாட்டேங்கிறோம். அவங்க அந்த பணத்தை வாங்கி அதை கரெக்டான முறையில் பராமரித்து பேங்க்ல கொண்டு போட்டு மறுநாள் இன்னொரு வாட்டி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க 2 நாள் பொழுது வந்து வேஸ்ட் ஆகும். சரிங்களா? நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு செகண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு குழு தலைவி செயலாளர் சரியா இருந்தால் மட்டும்தான் அந்த குழுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சரிங்களா? அந்த தலைவி செயலாளர் நமக்கு வந்து நல்லதான் பண்றாங்க. அதனால நாம வந்து சண்டை போடாம தலைவி செயலாளரை வந்து நம்ம ஒத்து போய் நம்ம இதுல எவ்வளவு நம்ம வந்து நன்மைகள் அடையணும். சரிங்களா? நம்ம 2 வழிக்கு கடன் எடுத்து யார் உங்க யாரோட நினைச்சுப்பாங்க, இன்னைக்கு அதிகமாக யாராவது கடன் தொகையில் இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. முன்னைய காலகட்டத்தில் யாருமே அதிக கடன் கிடையாது. எல்லாமே நம்ம என்ன செய்யணும், சுயஉதவி மூலமா எடுத்து பிஎல்எஃப் மூலமா எடுத்து அப்புறம் பேங்க் மூலமா எடுத்து நம்ம மகளுக்கே நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு அவ்வளோ திறமைகள் வந்து நமக்கு சுயஉதவி வந்து வளர்ந்துருக்கு. இதுக்கு காரணம் மகளிர் சுயஉதவி குழு மட்டும்தான், நாமளாகிய நம்ம மட்டும்தான், நம்ம குழு மட்டும்தான், நம்ம ஊர் மட்டும்தான். சரிங்களா? அதனால மகளிர் சுயஉதவி குழுல சேராதவங்க அனைவரும் சேர்ந்து இதன் மூலமா நிறைய பயன்பெறுங்க. சரிங்களா? எல்லா தலைவரும் நல்லா பேசுறாங்க. முதல்ல நுகர்வோர் விழிப்புணர்வு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட பேச இருக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் தப்பா ரைட்டா ரைட்டா பேச இருக்கணும். பேசினா மட்டும்தான் நீங்க அவேர்னஸ் பண்ண முடியாது. ஐயோ பேசினா என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க தான் சத்தம் போடுவாங்களோ அப்படின்னு நம்ம தயக்கம் தான் நம்மளை வந்து கீழே கொண்டு போறது. அதனால வந்து துணிக்கலாம் தைரியமா பேச கற்றுக்குவாங்க, தைரியமா கேட்க கற்றுக்குவாங்க. அதுதான் விழிப்புணர்வுடைய அவேர்னஸுடைய முதல் கட்டமே. பேச்சு தைரியமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதான் பேச போறீங்க. அவன் பெரிய ஆளுலாம் சின்ன ஆளுலாம் ரொம்ப நாலேஜ் இருக்கலாம். நம்ம நாலேஜுக்கு நம்ம தைரியமா பேசுறீங்க, அதுக்கு அவன் பதில் சொல்லணும். அந்த மாதிரி பேச கற்றுக்கோங்க, துணிச்சலாக பேசுங்க. அதுக்காக தான் உங்களை ஒன்று மேடைக்கு கூப்பிட்டது. நீங்கள் தைரியமாக பேசுறதுக்காக தான். இப்போ தலைவர்கள்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேசி இங்கே வந்து ஏன்னா குழு நடந்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 20 பேர் 20 கேரக்டர் 20 மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதை எல்லா பேரும் இங்கே அமைதியாக இருந்தாலும் சரி, வெளியில் போனீங்கன்னா நீங்கள் என்ன தெரியும் ஓட்ட வச்சுருவீங்க. அதனால வந்து துணிச்சலாக தைரியமாக இருந்தாலும் கேளுங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் முன்னாடி கிட்டத்தட்ட இந்த குடிமுறை நிறைய யூனியனுக்கு வந்து இந்த ட்ரைனிங் நிறைய நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 குடிசை தொழிலுக்கு வந்து நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதனால அந்த மேடம் சொன்னாங்க நிறையா நாங்கள் எங்கள் குழுவில் நாங்கள் ட்ரைனிங் லோக்கலாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இது ஒவ்வொரு குழுவும் வந்து அந்த யாராவது ஒரு ஆள் கற்றுக்கிட்டா போதும், அதை ஒருத்தவங்க கற்றுக்கிட்டா போதும். அவங்க வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து நீங்கள் செஞ்ச உங்கள் தேவையை சொன்னாலே பாதி முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி
சுயதொழிலில் கற்றுக்கோங்க. ஏன்னா வெளியில் கற்றுக்கொண்டு கூட நீங்கள் சொந்தமாக செஞ்சீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் இப்போ தேவைக்கு செஞ்சுக்கலாம், நாங்கள் இருக்கிறவங்க கொடுத்துக்கலாம். இப்போ நிறைய இந்த கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜிபிஷன் வைக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா சுயதொழில் ப்ராடக்ட் பண்ணது தான் நிறையா வந்து முன்னுரிமை தராங்க. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணலாம் தரது. முதலாவது வந்து சுயதொழில் வந்து தயாரித்த பொருளுக்கு தான் அந்த எஜிபிஷன் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முன்னேற வந்துடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரைனிங் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஆட்களும் சுயதொழில் வந்து இப்போ எலி ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பிராயில் அதெல்லாம் நிறைய தேவைப்படும், ப்ளீச்சிங் பவுடர்லாம் நிறைய தேவைப்படும், சோப்பாயிடலாம். நீங்கள் சுயதொழில் சப்போர்ட் பண்ணலாம், இல்லை வெளியே கம்பெனியான சப்போர்ட் பண்ண கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சொந்த தொழில் கற்றுக்கிட்டு அது மூலிமா வந்து நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். நம்ம சொல்கிறது ஈஸி, ஆனால் அந்த துணிச்சல் அந்த தெம்பம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது தெரியும். அந்த துணிச்சலும் தெம்பம் மகளிருக்கு வந்துச்சுனாலே தரமான சமுதாயம் நிச்சயம் உருவாகிடும். ஏன்னா இந்த நீங்கள் இந்த தொழிலில் பிஸியாக எங்கேயுமே இந்த மற்றவங்களை பற்றி பேசுகிறதாவே நம்ம குறைஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம வேலை சாப்பிட்றதுக்கு நமக்கு டைட்டாக இருக்கும். அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதை பற்றி பேசுறதுனால தான் வேலை பார்க்குறாங்க, இல்லை வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் நிறைய குறைஞ்சிடும். கிராமத்தில் பிரச்சனைகள் வந்து திடீர்னு வரும். இதெல்லாம் நீங்கள் தொழிலில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டைம் இல்லாமல் பிரச்சனைகள்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கலான்னு இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கிறேன். சார் வந்து நம்ம சார் வேறு யாராவது பேசணுமாமா? மகளிர் குழு மகளிர் தலைவர்களாலும் சாப்பிட நாளைக்கு யாராவது பேசுங்க. இல்லை வேறு யாராவது கேள்வி கேட்கலாம் கேளுங்க. கேள்வி கேட்கலாம். மகளிர் தலைவி யார் இருக்காங்களா, பொறுப்பாளர் செயலாளர் வந்து பேசுங்க. வாங்க, உறுப்பினர் இருந்தாலும் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி எல்லாமே அவருக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எண்ணெய் பாக்கெட்டோ சாதாரண ஒரு பருப்பு வகையோ இல்லை ஒரு கோதுமை மாவோ அதெல்லாம் பார்த்து என்னைக்கு தயாரித்த தேதி எக்ஸ்பிரஸ் தேதி என்ன என்னைக்கு அதை முடிக்கணும் அதெல்லாம் பார்த்து இங்கே தரமாக வாங்கி நல்ல முறையில் சாப்பிட்டு நல்லா உடம்ப நல்லபடியாக பார்த்துங்க. சார் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இப்போ புரிஞ்சிருவோம். உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுது. இதை பார்த்து நீங்களும் இப்போ நல்லா உடம்ப நல்லபடியாக பார்த்துங்க. அவ்வளோதான். நீங்கள் பேசுங்க. வாங்க, வீட்டில் எவ்வளோ பேசுறீங்க? வாங்க வாங்கப்பா, வாங்க வாங்க வேற பேசுங்க. அதே சந்தேகமான பேசுறது நான் இவ்வளோ பேசுனேன். ஏதாவது சந்தேகம் யாருக்கும் இல்லையா? வாங்க, சந்தேகம் யாருக்குமே இல்லையா? நான் பேசுறது ஏதாவது பிடிக்குதா? சைலண்டாக இருந்து யாரும் புரியல போடுங்க. வாங்கப்பா. அம்மா பேசுறது ஏதாவது கொஞ்சமாக பிடிக்குதா? அந்த லாஸ்ட் யாருமே வரல. யாராவது வாங்க. ஆமா, சுடிதார் போட்டு வாங்க, சுடிதார் போட்டு வாங்க. ஸ்கூல்ல தான் லாஸ்ட் பெஞ்சுப்பாங்க, எதுவுமே வர மாட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து என்னன்னா முன்னாடி உட்காந்தா வந்து நேரம் பார்ப்பாரு, கேள்வி கேட்பாரு, கடைசி பெஞ்சுக்கு போயிடுவோம் இல்லையா? சரி, லாஸ்ட் பெஞ்சில் வாங்க. மறுபடியும் வாங்க, நீங்க வாங்க. வாங்க வாங்க. அவ்வளோதான் போவார். இல்லைன்னா வெறும் கொடுத்துக்கலாம். வேற யார் மாதிரி பேசுறீங்களா? நீங்க வாங்க, கேட்டீங்களா? வாங்க, இல்லை எங்கே போறீங்க? வாங்க நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா. இப்போ இருக்கிற தீர்மானம் எடுக்கிறதே பேச கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்களும் தனியா பேசுறீங்க. பேசுறவங்க நல்லா கேளுங்க. முடிஞ்சிருக்கான்னு
எல்லாம் சாப்பாடு வந்து இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை அடுத்த கிளாஸ் இருக்கு என்ன